ஒரு அபத்தமான ஆனால் ஆபத்தான ஒரு அறிக்கையை ஸ்டேட்மெண்ட்டை மத்தியில் இருக்கிற அதாவது ஜல்சக்தி இதனுடைய துணை இணை அமைச்சர் திரு ராஜ் பஷன் சௌத்ரி நேற்று கூறியிருக்கிறார் ராஜ்யசபையில். அதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் திரு நண்பர் அன்புமணி அவர்கள். காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்வில் காவிரி கட்டுப்பாட்டு வருத்தி, அதாவது காவேரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எவ்விதமான கட்டுமானத்தையும் கர்நாடகா கட்டுவதற்கு தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒப்புதலை பெற வேண்டும் என கூறியுள்ளது மத்திய அரசுக்கு தெரியுமா? இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் பெற்றுள்ளதா ஆகிய விவரங்களை சொல்லிட்டு அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. காவிரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 பிப்ரவரி 1 அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டுமானத்தையும் கட்ட தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இது சொல்லல, குறிப்பிடல, எங்களை கேட்டுதான் செய்யணும், நம்மளை கேட்டுதான் செய்யணும், ஒப்புதலை பெற வேண்டும் சொல்லலன்னு சொல்லியிருக்கார். இது என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ட்ரிபுனலும் சரி சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி அவர்கள் எதை சொன்னாலும் மாநில அரசுகளோடு தொடர்புடைய மாநிலங்களோடு அவர்கள் ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்லி இருக்காங்க. இது எல்லா பத்திரிகையிலும் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிலும் இது இருக்கு. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயோ அதையும் இதையும் கழித்து விட்டு ஒரு சின்ன பிட்டை எடுத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களுக்கு காவேரியுடைய முழு விவரம் தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மத்திய அமைச்சர் அவருக்கு ஆர்வம் சொல்ல 1000 பேர் இருக்கிறார்கள். ஆகையினால நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவ்வளவு பெரியவர் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்க கூடாது என்றுதான் பார்த்தேன். அதுக்கு என்னால் எளியவனாக என்னால் என்ன பதிலை தருகிறேன் என்று சொன்னால், எங்களை கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்கள் சொல்றோம். நான் எல்லாத்தையும் இது இங்கிலீஷ்ல இருக்கு, உங்களுக்காக தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். இது ஜட்ஜ்மெண்ட் நான் படிக்கிறதெல்லாம். கர்நாடகா தனது பதிலில் மேகதாட்டு திட்டம் முழுவதும் தனது மாநில எல்லைக்குள் அமைந்திருப்பதால் அதை கட்டுவதற்கு நடுவர் மன்றமோ அல்லது மாண்புமிகு உச்சநீதிமன்றமோ எந்த தடை விதிக்கவில்லை என்று கூறியுள்ளது. இந்த கூற்று முற்றிலும் தவறானது, எனவே மறுக்கப்படுகிறது. இது முதல். இரண்டாவது, அதே அவர்களுக்கே காட்டி மேற்கோள் காட்டி கிளாஸ் ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் 10-5-1111 போட்டிருக்காங்க. மேகதாது திட்டத்தை தீர்ப்பு ஆயம் அனுமதித்திருந்தால் அதற்குரிய நுகர்வு நீர் ஒதுக்கீட்டையும் செய்திருக்கும். ஆனால் மேகதாட்டு திட்டம் அப்போது நீர் திட்டமாக பரிசீலிக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான எந்த நீர் ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. எனவே அந்த திட்டம் ஏற்கப்படவில்லை என்று கருதப்பட வேண்டும். ஆகையால் தற்பொழுது கர்நாடகா முன்வைக்கும் மேகதாது திட்டம் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பையும் அதை உறுதிப்படுத்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மேலும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட காவேரி மேலாண்மை திட்டத்தையும் வெளிப்படையாக மீறுவதாகும். இரண்டாவது ஆதாரம். மூணாவது ஆதாரம் அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு, அவனுக்கு கூட அதிகாரம் கிடையாது.
காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இது வரம்பு தெளிவானது. அதன் கடமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை அதை திருத்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் செயல்படுத்த வேண்டும். தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பையும் அதை திருத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அளவு நீரை வழங்கிய பின்னர் பில்லிகுண்டிற்கு மேலே உருவாகும் 50% நம்பகத்தன்மை டிபெண்டபிலிட்டியில் அளவை தாண்டிய மீதமுள்ள அனைத்து நீரையும் கர்நாடகா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எங்கும் கூறப்படவில்லை. இதுக்கு மேல என்ன ஆதாரம் ஒண்ணு உங்களுக்கு அது கிளியரா சொல்லியிருக்கான் இங்கிலீஷ். அதனால சொல்லலன்னு சொல்றாரு, அதுக்காக சொல்றேன். இதனால இவ்வளவு தெளிவா கிளியரா சொல்லியிருக்காரு. இன்னும் ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய இருக்கு. நான் இங்க இருக்கிறதுனால இவ்வளவுதான் என்னால காட்டிக்க முடியாது. படிச்ச உடனே அதுக்கு படிக்கும் இன்னும் மெட்டாதுலாம் நான் அதிகமாக செய்திருப்பேன். அதனால அவர் ஒரு பெரிய அமைச்சர் பதவியில் இருப்பவர் இப்படி தவறான ஒரு கொட்டிருக்கார் என்பதுதான் என்னுடைய வருத்தக்குரிய செய்தி. அதை மற்றும் அதை அரசு அதற்குரிய பதிலை அரசு மூலம் கட்சியாக தெரிவிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்திலும் இதை எடுத்துக் கொண்டு போக வேண்டும். நீதிமன்ற ஒரு ஜட்ஜ்மெண்டே அவர் முழுமையா படிக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? எதுலயும் இல்ல, கர்நாடகா கட்டலாம் சொல்றாரு. அவரு எழுத்துப்பூர்வமாவும் கொடுத்திருக்காரு. நான் தான் சொல்றேன் கட்டலாம் எப்படி சொல்லிவிட்டேன், கட்ட முடியாதுன்னு சொல்றோம். அதுதான் படிச்சு காமிச்சேன். சரி, இப்போ இந்த மத்திய இணையமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்குறாரு. மேலவையில எழுத்துப்பூர்வமா நீங்க சொன்ன பதில கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த 2 மணி நேரத்துக்கு பிறகு கர்நாடகா சிஎம் அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் அந்த மாநில எம்பிகளோட குழு கூட்டத்தை போட்டு மத்திய அரசு அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் உடனே அந்த கவர்மெண்ட் மத்திய அரசு அணுகுது. இந்த போக்கை எப்படி எடுத்துக்குது சார்? இல்ல, காங்கிரசும் பிஜேபி முன்னா இணைந்து இது நம்ம தமிழகத்துக்கு துரோகம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு மட்டும் வச்சுங்க சார், நான் திருப்பி சொல்றேன். கர்நாடகத்தில் எந்த கட்சி எப்படி இருந்தாலும் யார் எதிரியா இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் காவேரி பிரச்சனை என்றால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துறாங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. அதனால பெரும்பாலானவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த நீர்வளத்துறையில அந்த மாநிலத்தில் ஒரு மந்திரியா இருந்தார். அந்த காலத்தில் நிறைய பேர் நுழைச்சி விட்டு போயிட்டார். அந்த எனக்கு தெரியும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனை பத்தி எப்படி இருக்காங்கன்னு தெரியும். 4 பேர் கர்நாடகத்துக்காரங்க தான் இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் பிரச்சனை. அதனால அப்படி சொல்றது தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே அவங்க எம்பிங்க குழுவை போட்டு மத்திய அரசு அணுகுறாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் சைடுல சார் நான் ஒரு சாதாரண குடிமகன். இப்போ நான் எந்த பதவியும் இல்லாத சாதாரண குடிமகன். ஏதோ ஒரு காலத்தில் இலாக்காய் பார்த்தேன் என்பதில் எனக்கு மண்ணு துடித்ததால் இதை நான் படிச்சு காலையில் இருந்து படிச்சு எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மத்திய சர்க்கார் தான் இது இருக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு சார் மத்திய அரசுக்கு இது சம்பந்தமா. கடிதம் எழுதலாம். பெங்களூருக்கு போகிறப்ப டெல்லிக்கு போகணும் சார். இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ச்சி பண்றாங்க. இதை மத்திய சர்க்கார் எந்த அளவுக்கு உடன்படுதுன்னு தெரியல. எனக்கு தெரியும், எல்லா தெலுங்குகளும் செய்யறது எனக்கு தெரியும். ஆகையனால இந்த மற்ற ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னே கிடையாது. எல்லா ஸ்டேட்டையும் எங்களை கேட்கணும்னு மட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஆனா கேட்கக்கூடாது. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு அப்புறமேட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கர்நாடகாவுக்கு போற ஒரு முதலமைச்சர் இவர் தான். அப்பவே அவர் கொஞ்சம் தயங்கினார். அங்க போய் கூட குண்டூராவ் இருந்தார் நினைக்கிறப்போ. அதனால அவரு ரொம்ப பெரிய போயிட்டு வந்துட்டாரு. கர்நாடகா உண்மையை சொல்றது கேளுங்க, நமக்கு சர்டிபிகேட் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு அதை போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நீங்க பண்ணணும். இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் நான் மத்திய சர்க்காரோடு ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
ஒத்து போகிறவர் இதை செய்தா என்ன, இதை செய்யணும். இது பார்ட்டி பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டை இப்பவே வர்ற பாலைவனம் ஆகிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த எல்லா கட்சியினுடைய நண்பர்களும் இதில் ஒரே குரலை உரைக்கணும். நம்ம திசை திருப்பதற்காகத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆனால் இது தப்பு. மற்ற மாநிலத்தை கேட்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்திலையும் மற்ற மாநிலங்களோடு சேர்த்தா உணவு கொள்ளாமை. However, the state concerned can by mutual agreement and in consultation with the regulatory authority. Mutual agreement என்ன? அந்த மற்ற மாநிலங்களோடு பேசிக்க ஒரு ஒருமைப்பாடு வரதுதான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட். அது இல்லைன்னே சொல்றான். கிளாஸ் 146 போட்டிருக்காங்க தீர்ப்பு. இது இன்னைக்கு 139வது காவேரி மேலாண்மை குழு கூட்டம் ஆன்லைன்ல நடந்தது சார். அதுல தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு 3500 கனஅடி வீதம் நீரை திறக்கணும்னு சொல்லிட்டு மேலாண்மை வாரியம் பரிந்துரை செஞ்சது. ஆனா அந்த மாநிலத்தோட நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது சம்பந்தமா நாங்க சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறோம், திறக்க முடியாதுன்ற மாதிரி. இல்ல முடியாது ஊட்டி என்ன சார், குருவை எல்லாம் காஞ்சி போச்சு. குருவை எல்லாம் கொஞ்சம் போச்சு. இது செஞ்சு விட்டாருன்னா சம்பாவை போகணும். அது இப்போ முடியாது. சம்பா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. என்னால இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. பகல் பார்த்த உடனே இன்னைக்கு பகல் தூக்கம் கூட வரல. ராத்திரின்னு சொல்றேன். பகல்ல பார்த்து காலையில பார்த்ததிலிருந்து அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. என்னடா திருப்பதாங்களே மறுபடியும். அதாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு சொல்றானே. மாநில லைப்ரரி ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்றானே. நிச்சயமா சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருப்பாங்க. எடுத்து என்னால் ஆனவர் அளவு இங்கே படிச்சு பார்த்து. அதனால இது ஒரு என்னை பற்றி அரசாங்கம் நாத்துக்கு துடிச்சு இருக்கணும் சார். துடிச்சு இருக்கணும். நாத்துக்கு துடிச்சு இருக்கணும். துடிக்கணும். தளபதியா இருந்தா என்னத்துக்கு விரட்டி இருப்பாரு. எங்கேக்கு டெல்லிக்கே விரட்டி இருப்பார் தளபதியா இருந்தா. என்னத்துக்கு எனக்கு காய் வேலை உத்தம் கொடுத்துருக்க மாட்டார் அவரு. அத்தனை ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. நானே பண்ணி சரி பண்ணி என்ன பண்றது. இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்ப இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இவங்க நாங்க சந்திச்சு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு சார். அதை மறுக்கணும் சார். அதை மறுக்கணும். அதுக்கு ஆதாரத்தை கொண்டு போய் காட்டி, நான் சொன்ன மாதிரி எடுத்து காட்டி பாரு, சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, நீ இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நிச்சயமா பிரிவிலேஜ் மோஷன் கொண்டாடணும். அந்த மந்திரி மேல நானா இருந்தேன்னா உள்ள பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவேன். சப்ரசிங் தி ஃபேக்ட்ஸ், உண்மையை மறைக்கிறார். சப்ரசிங் ஃபேக்ட்ஸ், உண்மை மறைக்கிறார். ஆகையினால இட் இஸ் a privilege. That is the rules of the assembly. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இருக்கு. யாராவது ஒருத்தர் பிரிவிலேஜ் மோஷன் கொடுக்கணும். இதை படிக்கணும். 4 வால்யூமா இருக்குது. 7 வால்யூம் அது படிக்கணும். மத்திய அரசு மேல கோபப்பட வேண்டிய தற்போதைய அரசு இந்த விவகாரத்தை திமுக மேல திசை திருப்புறாங்க. அதாவது அந்த அமைச்சர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, காவேரி விவகாரத்தில் திமுக செய்த துரோகம் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். காவேரி விவகாரத்தில் அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க. நான் இப்போ யார் துரோகம் பண்ணாங்க என்ன சமாச்சாரம் கிழிச்சிடுவேன். ஆனா நானே அந்த வேலையை செய்ய விரும்பல. என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க காவேரியில் மட்டும் ஒற்றுமையா இருக்குன்னு கேட்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப தப்பு.
தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை மேகதாது. இந்த விவகாரத்துல தமிழக முதல்வர் உடனடியா இல்ல அந்த துறை அமைச்சர் உடனடியா சட்ட வல்லுநர்கள் அழைச்சிக்கிட்டு போய் சென்ட்ரல்ல உட்காந்து பிஎம்ஐயோ அந்த நீர்வளத்துறை அமைச்சரையோ பாக்குறதை விட்டுட்டு கடிதம் எழுதுறது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஸ்டாலின் உட்காந்து கடிதம் தான் எழுதியிருந்தாரு குற்றம் சாட்டின சிஎம். இப்ப அவரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இந்த கடிதம் மூலியமா எதனா தீர்வு எட்ட முடியுமா சார்? இது நான் தான் சொல்றேன் சார், இது பெரிய பிரச்சனை சார். இது அது ஒருத்தனா செய்திட முடியாது சார். 4 பேருடைய யோசனை வேண்டும் சார். ஆகையினால 4 பேருக்கு அட்லீஸ்ட் அசம்பிளியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களால கூட்டாது பேசிக்கணும். போறதுக்கு முன்னே என்ன பேச போறேன் என்ன போறேன்னு சொல்றேன். இந்த பிரச்சனை வந்துக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டை கேட்கவே தேவையில்லைன்னு ஒரு நிறுத்தி இருப்பாங்க. இது அத்தனை முடிஞ்சு போச்சு நம்ம சமாச்சாரம். அத்தோட இந்த டெப்டி மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம் க்ளோஸ். அதை எழுத்து அணிபாடி மறுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் என்னத்துக்கு எழுந்து நிற்கணும்? நீர்வளத்துறை என்னத்துக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிற மந்திரியுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சார்? அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இல்லாம போயிட்டாங்க. நீங்க முதற்கொண்டு அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே அனைத்து சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டி இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு பல முறை வலியுறுத்தியும் இதுவரையும் அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட எடுக்க. ஒரு தெரியுமா, எங்க போனாலும் எதுக்கு போனாலும் கலைஞர் நீர்வள சர்வகட்சி கட்சி கூட்டம் தான் போவார். அதாவது ட்ரிபியூனல் அவார்டு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன் பண்ணா கூட அதுக்கும் தான் கேட்டுட்டு தான் போவார் சார். அட்லீஸ்ட் அந்த தலைவர் சர்வ கட்சி தலைவர்களை கேட்காம எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார் தலைவர். ஆனா இவங்க யாரையும் கேட்கறதே இல்லை. எதுக்கு போறாங்க என்னத்துக்கு? கடைசியில் நான் அதுக்கு போல வேற ஒரு வேலையா போனேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பட விஷயமா போயிருந்தேன்னு சொல்றாரு வச்சுக்கோ. என்ன பண்ற? அதுக்கு ஏத்துக்கோ சரிதான். அதனால முதலமைச்சர் வெளிப்படையா இருக்கணும். இது மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கே செத்துக்கிட்டு இருக்கா. பஞ்சம் விரிச்சாடுது. அப்படியே தஞ்சை மாவட்டம் வறண்டு போச்சுன்னா தமிழ்நாடு வறண்டு போச்சுன்னு அர்த்தம். ரத்தம் துடிக்கணும் சார், நரம்பு துடிக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை இது. நல்ல காலம் தளபதி முதலமைச்சர் இல்லை, நான் இல்லைன்னா எனக்கு கொண்டு இருப்பார் அவரு தளபதி. முதல்வர் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறது ஆபத்துன்னு சொல்றீங்க. ஏற்கனவே திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது நீங்க அவரோட தூதுவரா போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. இதெல்லாம் வராதுக்கு முன்ன ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது போய் பேச்சுவார்த்தை அதெல்லாம் தவறு இல்லை. இது எங்களை மட்டும் ஏன் தவறு? ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வராதுக்கு முன்ன இதெல்லாம் ஒடிஞ்சு சர்டிபிகேட்டை குட்டு கொடுத்துட்டான். அதான்டா டாக்குமெண்ட். அதுக்கு மேல கேட்கணும்னா இதுல எதை செய்தாலும் மத்திய சர்க்கார் தான் தலையிடவே தவிர ஈவன் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு கூட அதிகாரம் கிடையாது. அதாவது ட்ரிபியூனல் வந்திருக்கிறது அத்தனையும் செய்யணும். ஒரே ஒரு திருத்தத்தை தான் ட்ரிபியூனல் அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இந்த 14.25 டிஎம்சி இவனுக்கு கொடுக்குறான்னு சொன்னாங்கல்ல ஒரு திருத்தம். அதை அதை ஒண்ணுதான் திருத்தினாங்க. மற்றதெல்லாம் ட்ரிபியூனல் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட். அந்த ஆர்டர் இருக்கு. அதனால நாங்கள் தலையிட ஓடணும்னு சொல்லிட்டாங்க. ட்ரிபியூனல் இருக்கிற ஆர்டர் தான் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு காவிரி தண்ணி விடுற பிரச்சனை, இப்போ மேகதாது பிரச்சனை. இப்போ நம்ம சிஎம் போய் அதுல எந்த பிரச்சனையை பேச போறாருன்றது தெளிவுபடுத்தல. அமைச்சர்கள் மட்டும் சொல்றாங்க போய் பேச போறாங்கன்னு. இதுக்கு காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாங்க அவங்க போய் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு எம்ஜிஆரும் போய் பேசிட்டு தான் வந்தாரு இந்த விவகாரத்தை பத்தி அப்படின்னு. சார் எம்ஜிஆர் பேசுறது நாங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரலையோ? கேஸ் போடுறீங்க, கேஸ் முடிவு வரையும் நீங்க என்ன பேசிக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு பட்டா உங்களுக்கு கொடுத்துட்டான். உன் மகன் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் என் கூட பேசுறேன். ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுங்க. போய் இந்த மாதிரி நடத்துறாங்கன்னு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்செக்ட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற இது தூக்கி அதாவது காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட இது இந்த ட்ரிபியூனலே சுப்ரீம் கோர்ட் வரையும் பார்த்து அதிகாரம் கிடையாது. அதை செய்யக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒருவேளை மத்திய அரசு கர்நாடகா தேர்தலை மனசில் வச்சு அவங்களும் இதுக்கு சாதகமான போக்கை கையில் எடுக்கிறாங்க. இதுல எதுல ஒன்றும் போக்கு காட்டலாம் சார். மக்களுடைய வாதார பிரச்சனையில போக்கு காட்டக்கூடாது சார். மக்களுடைய வாதார பிரச்சனையில போக்கூடாது.
எந்த கட்சியா இருக்கட்டும், அதை பற்றி நான் கவலைப்படல. மக்கள் வைத்து பிரச்சனை இது. முதல்வர் என்ன சொன்னார், அனுபவம் வாய்ந்த அனைவரிடம் கலந்து ஆலோசித்து வருகிறேன் அப்படின்னாரு. உங்ககிட்ட ஏதாவது அந்த மாதிரி கலந்து ஆலோசித்து பண்ணாங்களா? முதல்வர் சொன்னாரு, அனுபவம் மிக்கவர்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே நடத்தினவங்க எல்லார்கிட்டையும் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல முடிவா எட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று முதல்வர் அறிக்கையில. அதுல உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாரா? நான் சாமானியமானவர் தான், என்ன போய் அவளுக்கு ஓட்டுவாரா? நான் 2வது தீய சக்தி கூட்டத்துடைய பொதுச் செயலாளர், நான் என்ன கூடுவாரா? அதே போல இப்ப நீங்க ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு துடிக்குது உங்களுக்கு மேகதாது இந்த காவேரி பிரச்சனை. இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர் அறியாமையில பேசிட்டு போற செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து அறியாமையில பேசிட்டு போறாங்க, சும்மா ஒரு லைன்ல சொல்லிட்டு போறாரு. சார் அந்த அளவுக்கு நான் கீழே வந்து பதில் சொல்ல தயாரா இல்லை சார். அதே சமயம் இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடந்தது. அதுல ஆளுநர் கலந்துகிட்டாரு. தமிழ் தாய் வாழ்த்து அவர் இயற்றிய மனோன்மணியம் இயற்றிய அந்த இடத்துல நடந்த பட்டமளிப்பு விழாவிலேயே தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆவதா பாடப்படுது. முதல்ல தேசிகதம், 2வது வந்தே மாதரம், 3வது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இது நம்முடைய உரிமை பிரச்சனை. எங்க நாட்டில் நாங்க என்ன பாடிக்கிறது தமிழ்நாட்டுக்கு, எங்க ஊர்ல என்ன பாடணுன்றது கூட சட்டம் போட்டான்னா அது ஏத்துக்கிட்டோம்னா அதை விட கேவலம் எதுவும் இருக்காது. எங்க ஊர்ல எங்க பாட்டு பாடுறோம், ஆனா என் பாட்டை பாடிட்டாடா நீ பாடணும்னு சொல்றது தப்பு. அது என்ன உன் பாட்டு என் பாட்டை விட வகித்தது? இன்னும் சொல்ல போனா அந்த பாட்டில் பதங்க இதெல்லாம் வருது. ஆகையினால மத்திய சர்க்கார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை ஒரு வேறு விதமாக கொண்டு போவதற்கு முயற்சிக்கிறாங்க. இது அரசாங்கம் இதில் பயங்கரமா எதிர்க்கணும். மற்ற கட்சிகள் எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் எதிர்க்கிறது தான் மத்திய சர்க்கார் கவனிக்கும். அதனால இதுல வந்து கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க கூடாது. சட்டம் வந்து இருக்குது, இது மாதிரி எத்தனையோ சட்டம் வந்து இருக்குது. சட்டத்துக்கு பயந்துதான் நடக்காத காரியம். அது இல்ல சார், அந்த பாட்டை இயற்றினவர் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலேயே இது போன்ற தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. இதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது சார். தலைக்குரியா தமிழன் ஒவ்வொருவரும் அந்த பாட்டை ஏற்றியவர் சுந்தரமன்னார். அவர் பல்கலைக்கழகத்தில் முதலாக 3வதாக பாடப்பட்டது என்பது தமிழ்நாட்டு வரலாற்று ஹிஸ்டரியிலேயே ஒரு கரை படிந்த அத்தியாயம். மேகதாது பிரச்சனையில அனைத்து கட்சி எல்லாரையும் கூட்டிட்டு டெல்லிக்கு போகணுன்ற இதுல சொல்றீங்க நீங்க. செய்யணும் அவரு. இது சார், இது எனக்கு என்னமோ சொல்ல லேசா எடுத்துக்கிட்டா ஏதோ துரைமுருகன் சொன்னா போனாட்டு இருக்கால, லேசா எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டை கொண்டுடுவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். போராட்டங்களை ஜனம் தூண்டி விட்டு கர்நாடகாவில் பார்டர்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நேற்று தொடர்ந்து நடக்குது. இப்பவே பண்றான் சார். இப்பவே நம்ம தமிழ்நாடு பஸ் இங்க வெளியே நிறுத்திட்டாங்க, எல்லைக்குள்ளே நிறுத்திட்டாங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க இருக்கிற அதுக்கு இருக்கிற தமிழன் என்ன கெதி ஆவானோன்னு வயிறு எரியுது. நான் இல்லை சார், இந்த ஸ்டேஷன்ல அன்னைக்கு அகதியா வந்து இறங்கணும்லாம் தலைவர் அஞ்சை கூட்டி அவங்க வண்டி வச்சு அச்சோம். ஒரு எதிர்கட்சியோட பொதுச் செயலாளராக கேட்கிறோம். இப்போ ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, ஒருவேளை எதிர்கட்சிகள் நீங்களாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உங்க சார்பான போராட்டங்கள் அதெல்லாம் இல்லை சார். அது செய்ய வேண்டியது அவங்க ஆளுங்கட்சி என்ன செய்யறாங்கன்னு. நாங்க என்ன நான் சொன்னேன், என்ன செய்தாலும் மத்திய சர்க்கார் ஆளுங்கட்சி என்ன செய்கிறது தான் பார்ப்பாங்க. மற்றதெல்லாம் அது சரியா கூச்சல் போடுறாங்கன்னு போயிட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஏன் சார், நான் பத்தியா கேட்கிறேன், ஒரு ஆணையத்தை வெளியிடணும்னு ஜெயலலிதா 8 தடவை இருந்தாங்கல்ல, நான் கேட்கிறேன், அந்த உணர்வாவது இருக்கா இவங்களுக்கு? அதே போல இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்ததை ரத்து பண்ணிட்டு நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பியிருக்குன்னா, ஆளும் கட்சிக்கு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கும் பட்டாசு ஆலை விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கும் இந்த கருணை அடிப்படையில வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கல? இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நீதிமன்ற தீர்ப்பு நொக்குன்னு கொட்டிச்சு. அப்ப கூட திமுக இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க செல்லாதுன்னு. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் என்னுடைய இன்றைய கேள்வி காவேரி மட்டும்தான் பதில்.
நன்றி, வணக்கம். குருஸ்ரீ, சார், இன்னைக்கு தினகரன் நிருபரை வந்து தாக்கியிருக்காங்க நம்ம வேலூர் மாவட்டத்துல. ஏன்? யாரு? எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ கபில் வந்து சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ. அவர் வந்து தினமலர் ரிப்போர்ட்டரையும் தினகரன் ரிப்போர்ட்டரையும் தாக்கியிருக்காரு. நியூஸ் எடுக்கிறாங்க, ஒருத்தர் அடிக்கிறாங்க, அது வீடியோ எடுத்துட்டாங்க. போலீஸ் உதவியோடய வந்து அவரோட நண்பர் எம்எல்ஏவோட நண்பர் ஒரு போலீஸா இருக்கிறாரு, எஸ்ஐயா இருக்கிறாரு. அவரை வர சொல்லி அவர்கிட்ட இருந்து செல்போனை பிடுங்கி அதுல இருக்கிற வீடியோக்கெல்லாம் டெலிட் பண்ணிட்டு அவங்க ஷட்டரை மூட்டி கடைக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காரு. முதலமைச்சர் சொல்லியிருக்கார், ஒரு தவறு செய்தால் அவன் தவறு செய்தால் விளையாவிட்டாலும் என் கட்சியாக இருந்தாலும் 24 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றார். ஆனால் செய்திருக்கிறவர்கள் 2 எம்எல்ஏக்கள். முதலமைச்சருடைய இதை நான் சமர்ப்பிக்கிறேன். மருத்துவர் இங்கிட்டுக்கும் அடிச்ச ஒரு டாக்டர், அவர் வந்து டாக்டராகவும் இருக்கிறாரு, கபில் சொல்லிட்டு எம்எல்ஏ டாக்டரா? டாக்டர். இதோட கேவலம் என்ன சார்? டாக்டர் அவரு டாக்டரே இந்த வேலை செய்யறாரு. டாக்டர் அடிபட்டவர்கிட்ட செய்தி வேலை இது செய்கிறாரு. வேண்டாம் ஒழுங்கு சொல்றாங்க. அதெல்லாம் சின்ன கேள்வி. அதே போல சட்டசபையில் இருக்கிற முதல் அமைச்சர் அலுவலகம் இன்னைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்ற போறதா உத்தரவு வெளியிட்டிருக்காங்க. முதலமைச்சர் எனக்கு தெரியாது, பத்திரிகைகள் பார்த்தேன் என்ன விஷயம் அப்படின்னு. யாரோ ஜோசிக்காரன் சொன்னாங்க, அந்த அந்த மாதிரி ஈசானி மூலையில் இருக்க அக்னி மூலையில் இருக்கு, அக்னி மூலையில் இருந்தால் ஆபத்து, அதில் 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்க மாட்டாங்க, நீ போயிடுவேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு என்ன பண்ணுறது? உயரமான இடத்துல போய் இது வந்து நீங்கள் என்ன குபேர மூலையில் போட்டீங்கன்னா கரெக்டாக இருப்பீங்கன்னு. அங்கே அது அந்த மண்டபம் வந்து ஒரு 300 பேர் உட்காரலாம். அந்த மண்டபத்தெல்லாம் உடச்சி கட்சி என்ன பண்ணுறாங்கன்னாங்க. சார், வென்றவன் செய்வதெல்லாம் வேதமாக இருக்கிறது. கண்ணதாசன் சொன்னான், வென்றவன் சொன்னதெல்லாம் வேதம் பண்ணு. அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 2 பேர் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம என்ன பண்ண முடியும்? ஓட்டு போட்ட மக்களுக்கே எல்லாம் சமர்ப்பணம்.